ஹலோ buddies, நீ நான் பார்க்க போயிருந்தா ரெண்ட் கேர்ள்ஃப்ரெண்ட் சீரிஸோட எபிசோட் 12 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த வீடியோ எதுவுமே பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், இல்லாட்டி சேனலை கிளிக் பண்ணி என்னென்ன போஸ்ட் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த எபிசோட் பார்க்க முன்னாடி சின்னதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் இந்த சீசன் காமன் அனிமையில சொல்ல போனா அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட அனிமே இந்த மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது, ஏப்ரல் மாசத்துல. எனக்கு என்னென்ன அனிமே எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து மங்கா நிறைய ரீட் பண்ணியிருக்கேன். அதுல எனக்கு பிடிச்ச மங்கா என்னென்ன சொல்றேன், அந்த அனிமே இப்போ வந்து அடாப்டேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்ல போறேன். ஷிகிமோரி நாட் ஜஸ்ட் கியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே ரிலீஸ் ஆக போகுது. பார்க்க வேற லெவலா இருக்கும். ஹாரிமியா ஃபேன்ஸ் கண்டிப்பா இருந்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு பேடஸ் கேர்ள் வந்து ஒரு இன்னசென்ட் பாய் கிட்ட லவ் பண்றதா மொத்த ஸ்கூல் கதையுமே ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், காமெடி, ரொமான்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் அதுல. அதை விட பாத்தீங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி த்ரில்லர் சைக்காலஜிக்கல் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. இருக்கிறதுல இந்த குட்டியா ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு இருக்கிறது ரொம்ப கியூட்டாவும் வேலை செய்யும். ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த அனிமே பாக்குறதுக்கு. மாங்கா பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே வேற லெவல் கியூட்டான சீரீஸும் கூட. அந்த கதையை பத்தி சின்னதா ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1 வீக் ஃபேமிலி தான். அதாவது அப்பா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஸ்பை, பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டெலிபேத்திக். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து அந்த பொண்ணுக்கு கேட்கும். அது மட்டும் இல்லாம அம்மா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஒரு லேடி அசாசின். ஸோ பயங்கரமா இருப்பாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோக்கு என்ன அசைன்மெண்ட் வருதுன்னா ஒரு வாரத்துல உங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துல நீங்க வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றாங்க. என்னது ஒரு வாரத்துல என்னடா விளாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாங்க இந்த சீரீஸும் ஆரம்பிப்பாங்க. ஸோ மறக்காம அந்த சீரீஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தான் போறேன். பட் என்னன்னா வாரத்துக்கு ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குழப்பமா இருக்கு. வாரம் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு நம்ம வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா, இல்ல மொத்தமா வந்து முடிய போகுது 10 எபிசோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்டிங் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 11-12 சேர்த்து கவர் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்கறது அந்த இது போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம என்ன வேணுமோ அதை வந்து தெளிவா வந்து கமெண்ட்ல இருந்து சொல்லிருங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சீரீஸ்குள்ள போவோம். அதாவது பாத்தீங்கன்னா இதை ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட லாஸ்ட் எபிசோடும் கூட. இதை நான் வந்து ரொம்ப இழுத்து ரொம்ப லைட்டா சொல்றேன்றது கடைசியில வந்து சொல்றேன். ஏன்னா இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. சரி, ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காசியாக்கு வந்து ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ரூகா தான் கால் பண்ணிட்டு இருக்கா. அவ என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு ஜாப் தானே போறீங்க, ஜாப் போறதுக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் இருக்கு, காலையில நம்ம வந்து டேட்டிங் மாதிரி போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா பாருங்க. இவனுக்குமே என்ன சொல்றேன்னே தெரியல. இது சொன்னது ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம வெறும் ஜஸ்ட் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவனுக்குமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த பொண்ணு கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுமே போய் பார்த்துட்டு இருக்கும்போது சுத்தியோட எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, இந்த பையனுக்கு போய் இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்களுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா டேட்டிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவனுமே யோசிச்சு பாக்குறான், ஒருவேளை இந்த பொண்ணு நம்மளோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஜாப் வந்துடுறாங்க. ஜாப் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணுமே கவுண்டர்ல நின்றுட்டு இருக்கு. ஒரு கஷ்டம் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்ல, நம்ம பேசாம டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்ல நான் எனக்கு வந்து சிங்கிளாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உங்களுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பாருங்க. அப்போ இவனுமே வந்து காசியாவை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ காசியா என்ன யோசிக்கிறான்னா, ஒருவேளை என்ன சொல்ற இந்த பொண்ணு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க பாரு, நான் ஒன்று முக்கியமா ஒன்று சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம இதை ரொம்ப பெரிய அபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இந்த பொண்ணு கிட்ட நம்ம லவ் சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். பட் வெளியே பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. பார்த்தா சிசுருவும் மாமியும் பொண்ணா போய்கிட்டு மாதிரி இருக்கு. ஆமா, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ரூகாவுமே கேட்கறா பாருங்க, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்து அப்புறம் சொல்றேன், அவ்வளவு ஒண்ணு வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்கு வந்து முக்கியமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாத்தீங்கன்னா சிசுருவும் மாமியும் என்ன பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் உட்காந்து போட்டு கேட்க போறான். அவங்க இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அவனோட பேமெண்ட் இதுக்கு தான் நீ வந்து வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பேமெண்ட் கொடுக்குறா பாருங்க. அதான் நான் வாங்குறது கிடையாது, நீ எதுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்றா. அவளே அதுல ஒண்ணு இல்ல, பேமெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜஸ்ட் ஒரு டே உன்னை டேட் பண்ணி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சிசுருக்குமே என்ன சொல்றேன்னு தெரியல, இருக்கவே ஆக்வர்டான மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எத்தனை நாளா தெரியும் நான் இந்த மாதிரி ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டு இருக்கா பாருங்க. அப்போ அவளுமே என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து ஒன் வீக்கா தெரியும், 1 வீக் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, நீ வந்து நல்ல ஸ்டார் வாங்கியிருக்க, நல்ல ரேட்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க பேட்ச்ல நீ தான் ஃபர்ஸ்டா வேற வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு எத்தனை பேர் கூட டேட்டிங் போயிட்டு இருந்தா அப்படின்னு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அது வந்து சிசுருக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம சிங்கிங் ரூம்ல இருக்கோம், எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இவளுமே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிளைண்ட் ரெக்வஸ்ட்ல கண்டிப்பா நீ கேட்டுதான் ஆகணும், எனக்காக பாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேற வழியில பாட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் வெளியே உட்காந்து
பண்ணிட்டு நம்ம காசியாவுமே கேட்டுக்கிட்டு இருக்கான், என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஒண்ணுமேனு. அப்போ உள்ள மாமி என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு காசு மட்டும் அவன் வந்து கேட்கவே இல்லை, காசு மட்டும் நீ பாடுறதை கேட்டு கண்டிப்பா அவனுக்கு வந்து லவ்ல வந்து ஃபால் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, இத்தனை வருஷமா டேட்டிங் போயிருக்கீங்களே, 1 இயர் ஆக போது கிட்டத்தட்ட நீங்க எனக்கு தெரிஞ்சு டேட்டிங் போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த 1 இயர்ல உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாருங்க. இங்க பாரு எனக்கு வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, இது வந்து கிளையண்டோட சீக்கிரட்டும் கூட, இதுனா வந்துட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, என்ன ஒரு செக்யூரிட்டி உன்னை நம்பி ரெண்டல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவளுமே பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எனக்கு இந்த பேமெண்ட்லாம் வேணாம், பேசாம நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடா பாருங்க. அவளுமே வந்து பாத்தீங்கன்னா அவளோட பேமெண்ட் தூக்கி இந்த பொண்ணோட பேக்லயுமே வச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் மாமி என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு காசியா வந்து விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. காசியா வந்து விட்டு போயிரு, ஏன்னா இது வந்து ரியல் கேர்ள் ஃபிரெண்ட் அவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னை வந்து விடவே மாட்டான். ஸோ நீ விட்டு போனா ரியல் கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்கும், நீ வெறும் ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து ரியல் வந்து கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா இது லைஃப் பத்தின மேட்ரு, நிறைய மணி இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி காசியா தான் இந்த பொண்ணு ரெண்ட் பண்ணிட்டு இருப்பான், காசியா தான் விடாம போய்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணுக்கு வந்து அவனை வந்து போகணும்னு அவசியமே இல்லை, ஏதோ காரணனால பாவம் மாட்டிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஓகே சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் இது வந்து நம்ம மாமிக்கு சுத்தமா தெரியாது, மாமின்னு இல்லை யாருக்குமே தெரியாது இவங்க 2 பேர் தவிர. இவனுமே ஒரு ரூம்ல போய் என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஆமா இதெல்லாம் ஏன் தப்பு தான், மிஸ்ரு மேல எந்த தப்புமே இல்லை, அவன் எனக்காக தான் வந்துட்டு இருக்கான், நான் சொல்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கா. பட் நான் தான் அவன் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ரொம்ப முழிச்சுட்டு இருக்கான். நான் அவளுக்கு இது மேல டென்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானா, சரி ஓகே இங்க இருந்து எப்படியாச்சும் கிளம்பி ஆகணும், ஜாப் விட்டு இந்த இடத்த விட்டு போகணும், இன்னைக்கு எப்படியாச்சும் லீவ் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க, கிளம்பி வெளியே போயிடுறாங்க. உப்பு தண்ணியை பயங்கரமா குடிச்சுக்கிட்டு வாமிட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்க பாருங்க. அப்ப பாஸ் வந்து என்ன கேட்கறாருன்னா, இங்க பாரு அவனுக்கு எது வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. சார் என்னால முடியல சார், ரொம்ப வாமிட்டா வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே ரெஸ்ட் எடுப்பா, டாக்டர் பார் பண்றாங்க. அப்ப ரூகா என்ன சொல்லிட்டு இருக்கானா, நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல 2 பேருமே போயிட்டா ஷாப் யார் நடத்துறது, பேசாம நான் போயிட்டு வரேன், நீ வந்து இங்கே ஏறு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறேன்னு சொல்லிடுறா. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நிறைய போய்கிட்டு இருக்காங்க, இவனுமே எங்க போனான்னு தெரியல, வாசன் இந்த சைடு தான் வருது, பேசாம இந்த சைடு போய் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த சைடு போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரிய பிரிட்ஜ் வருது, அந்த பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா மாமி என்ன சொல்லிட்டு இருக்கானா, சரி ஓகே உன்னை பத்தி நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப பார்க்க அழகா தான் இருக்க, சரி ஓகே நீ ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் பண்ற ஜாப் தப்பு இல்லைன்னு சொல்லல, பட் காசியா விட்டு போயிரு, நீ காசியா விடலன்னா அவளுக்கு வந்து ரியல் கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒன்னே அவனுக்கு புரியல, ஒரு ரியல் கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை பார்க்கும்போது ரியல் கேர்ள் ஃபிரெண்டா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அன்னையத்துல எதுக்கு இவங்களை பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணா. சரி ஓகே ஸ்டோரிக்குள்ள போவோம். சிசுரு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு அவன் வந்து உன் மேல ரொம்ப லவ்ல இருந்தா, உன் மேல ரொம்ப ஃபீலிங்ஸ் வச்சிருக்கான், நீ அவன் ஃபீலிங்ஸ் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறா பாருங்க. அவ எதுவுமே சொல்லாம மறைச்சுக்கிட்டே இருக்கா. இங்க பாரு அவன் உன் மேல பயங்கரமா லவ்ல இருக்கான், உனக்காக என்னனாலும் பண்றது கிடையாது இருந்தா, பட் நீ வந்து அவனை பிரேக்கப் பண்ணிட்ட, இன்னமே அவனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான், விரும்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ மாமி என்ன கேட்கறா, இங்க பாரு 1 வருஷம் ஆச்சு, அது மட்டும் இல்லாம 1 வருஷத்துக்கு நீ அவன் ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்டா இருக்க, உண்மையை சொல்லு, எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்க கேட்கறியோ, நான் வந்து 1 மந்த் தான் இருந்தேன், 1 வருஷமா இருக்குன்னு சொல்ற, உனக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு கேட்கறா. அவ சிசுருமே என்ன சொல்லன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இங்க பாரு நான் கேட்ட கேள்வி சொல்றா, அவளுமே சரி ஓகே நான் கேட்ட கேள்விக்கு நீ இப்படி பதில் சொல்ல போறது இல்ல, அது மட்டும் இல்லாம என்னை விட்டுரு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியுமே அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சிசுருமே அவ கையை பிடிச்சி நிப்பாட்டுறா பாருங்க. இங்க பாரு அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்காக என்னனாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ரொம்பவே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கோவமா ஒரு கிளார்ல பார்த்துட்டு அந்த கையை உதறி விட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறா. ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. நைட்டு பாத்தீங்கன்னா காசியா வந்து சிசுரோட அபார்ட்மெண்ட்ல நின்றுட்டு இருக்கான். இதை வந்து சிசுரு வந்து கீழே வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டே என்ன இவன் நம்ம அபார்ட்மெண்ட்ல நின்றுட்டு இருக்கானே, எதுவும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் மேல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவனுமே நின்றுட்டு இருக்கான், அவளுமே வந்துகிட்டு இருக்கான், அவனுமே நின்றுட்டு இருக்கான், வந்துகிட்டு இருக்கா. ஹே என்ன நின்றுட்டே இருக்க, வழி விடிய அபார்ட்மெண்ட் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா சாரின்னு சொல்லிட்டு இவனே வழி விட்டுறான். வழி விட்டதுக்கு அப்புறம் இவனுமே என்ன சொல்றான்னா, தேங்க்ஸ் எனக்காக நீ வந்து பேசினதுக்கு எனக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆமா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சு, நான் வந்து உன்னை வந்து ஸ்டாக் பண்ணேன், வேவ் பாக்குறேன்லாம் நினைச்சுக்காத, நான் வேலை பாக்குற இடத்துக்கு நீங்க தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தான் இதை வந்து கேட்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ நீ அங்கதான் வேலை பாக்குறியா, என்ன ஒரு கோயின்சிடன்ஸ், எல்லாமே கோயின்சிடன்ஸா வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்காக நீ ரொம்ப பேசின அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவளுமே என்ன கேட்கறேன்னா, சாரி நான் உனக்காக வந்து ஒரு கேர்ள் ஃபிரெண்ட தேட முடியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் அதெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நான் அதை பத்தி எதுவுமே நினைக்கவே இல்லை, நீ எனக்கு கூட இருந்ததே போதும், அதுவே எனக்கு பெட்டர் லைஃபா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க எக்ஸ் கிட்டே நான் கேட்டு பார்த்துட்டு அவங்களுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் இவன் மனசுல என்ன சொல்லிட்டு இருக்கான், எனக்கு எந்த மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட் தான் வேணும்னா நீதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனா வேற சொல்லிடுறான், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளவுமே பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்கான். என்னது நான் என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்புறம் தான் இவனுமே சொல்ல ஆரம்பிச்சு,
காமிக்கிறான். இல்ல இல்ல எனக்கு வந்து நீ தான் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டா வேணும், நீ மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் சொன்னேன், இங்க பாரு ஒழுங்கா முழுசா சொல்லித்தோல, எதுவுமே அரைகுறையா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. ஓகே நல்லா தூங்கு, ரொம்ப டயர்டா இருக்கும், நான் உள்ள வீட்டுக்குள்ள போயிட்டுறேன்னு சொல்லிட்டு இவனும் வீட்டுக்குள்ள போயிடுறான். அவளே பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் வீட்டுல போயிட்டு, அட பாவி அதான் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நான் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டா வேணும்னு சொல்லிட்டு இவனே போட்டு இவனே திட்டிக்கிட்டு இருக்கான். அட போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதே நேரத்துல சிசுரோ காமிக்கிறாங்க பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவன் கையில உள்ள பேக் அப்படியே கீழே போட்டு கதவு பக்கத்துல உட்காந்துடுறான். அவன் எதுக்கு அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இடியட்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நிப்பாட்டிடுறாங்க. சீசன்லாம் என்னன்னு தெரிய வரும், பண்ண போறாளா லவ் பண்ணிட்டு இருக்காளன்னுட்டு. பட் நெக்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சக்ராசாவா அந்த கேரக்டர் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த சீசன் டோட்டலா இதோட கம்ப்ளீட் ஆகுது. சோ அடுத்த சீரீஸ்ல என்னன்னு பார்ப்போம், மறக்காம பாருங்க. சரி ஓகே, இந்த சீசனை நான் எதுக்கு இப்படி இழுத்து சொல்றேன் சீரீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரீஸ் கடைசி ஒரு 4 எபிசோட் சுத்தமா பிடிக்கவே இல்லை சொல்ல போனா. ஏன்னா 4 எபிசோட்ல யாருமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்டையோ சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கூட இன்னொரு பையன் கூட அனுப்ப மாட்டாங்க. சீசன் வந்து இந்த பையனை லவ் பண்ணல வச்சுக்கலாம், அதனால வந்து சுமி சக்ராசா கூட வந்து அனுப்பி விட்டுருக்கலாம். பட் காசியா பண்ண ரொம்ப பெரிய தப்பு. என்னதான் கொரியா அவ்வளவு பெரிய டிப்ரெஷன்ல இருந்தாலும் அவன் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை வந்து டேட்டிங் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்க கூடாது. ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க, ஸோ அதை வந்து விட்டுடலாம். பட் இவன் வந்து வேணுனே போயிட்டு என் ஃப்ரெண்டு கூட போய் டேட்டிங் போ அப்படின்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. அது வந்து பண்ணிருக்க கூடாது. இதுதான் என்னோட மெயின் ரீசன் இந்த ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டா எதுக்கு இவ்வளவு இழுத்து சொன்னேன்னு சொல்றேன். ஏன்னா ஆக்சுவலி எனக்கு உனக்கு பிடிச்சாதான் பண்ண முடியும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த கொஸ்டின் மாதிரி போயிடுச்சு. எனக்கு இந்த எபிசோட்ஸ் டோட்டலா எனக்கு பிடிக்கவே இல்லை. லாஸ்ட் 3 எபிசோடு, 11th எபிசோட் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். அப்புறம் அந்த மாமின்ற கேரக்டர் ஏகப்பட்ட எரிச்சல் கிளப்புற கேரக்டரா இருக்கும். சக்குரா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹேட்டான கேரக்டர். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாமின்ற கேரக்டர் பயங்கர ஹேட்ஃபுல்லான கேரக்டர் எனக்கு. ஏன்னா அதுவும் லவ் பண்ணாது, இவனையும் லவ் பண்ண விடாது கடைசி வரைக்கும். என்னதான் பண்ணுவும் தெரியல. இப்போ வந்து சொல்லலாம் காசியாக்காக தான் பேசினா, காசியாக்காக தான் ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் தேடுறதுக்கான பேசினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லலாம். பட் நீங்களே பாத்தீங்கன்னா தேர்ட் எபிசோடோ செகண்ட் எபிசோடோ தெரியல, அந்த பீச் எபிசோட் பாத்தீங்கன்னா மாமி வந்து இவங்க 2 பேரும் பிரேக்அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. அந்நேரத்துல ரியல் கப்பிள்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. சோ இவங்க 2 பேரும் பிரேக்அப் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் மாமியோட ரியல் ஹார்ட் என்ன, ரியல் ஸ்டோன் என்னன்ட்டு. சரி ஓகே, இந்த ஒரு டோட்டலா இப்படியே முடிஞ்சு மறக்காம பாருங்க. முக்கியமா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய்.